Today we launched a new business model, People Operating System, People OS, and a Vision 2030 for the company. CLHR, as you know, we have completed 11 years. The final annual report for the 11th year we've released today. We have grown by 32%. Revenue has grown to 1,985 crores. Within 2 years, we have grown to near 2,000 from 1,000 crore. We've also increased our profitability. Our operating profits have gone up to around 47 crores, and our profit after tax has grown to around 17 crores, roughly. And we've also become the fourth largest in India after Quess Corp, TeamLease, and First Meridian. We have reached a position of significance in India with about 83 offices, in about 41 locations. And we are the only company which has got the business partner ecosystem right. So these are the reasons why we have grown. And this people operating system model is where we are aligning all our businesses into three parts: to build HR systems, to operate HR systems, and also to develop the human resources. So all our businesses will operate, will work with these three focal points to build, develop, and operate human resources. So that is the key element we want to communicate. And the Vision 2030 talks about our growing to a 6,000 crores with a 3% profit after tax. So that is a very, very important element of our movement forward. So for a Tamil Nadu company to bring to Tamil Nadu and Karnataka, our base is in these two locations. We have become the fastest growing in this industry, and we have proved that over an 11-year period. அதுதான் மெயினாக இன்னைக்கு சொல்ல விரும்புகிறது. ஸோ சிஎல்ஹெச்ஆர், சிஎல்னா வானம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சில். ஸோ லைக் சிஎல்ஹெச்ஆர் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் மிக முக்கியமான முத்திரையை பதிச்ச ஒரு நிறுவனமாக உருவாயிருக்கு. இது எங்களுடைய இரண்டாவது அவதாரம். முதல்ல மாஃபா உங்களுக்கு தெரியும். மாஃபானா நம்பிக்கை. மாஃபா நிறுவனம் துவங்கி ஒரு 18 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் 1000 கோடியை ரீச் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் அதே துறையில் சிஎல்ஹெச்ஆர் உருவாக்கப்பட்டது. அது உருவாகி இன்னைக்கு 11 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. நாங்கள் மாஃபால 18 ஆண்டுகளில் சாதித்த அந்த 1000 கோடியை இங்கே 9 ஆண்டுகளில் சாதித்தோம். அந்த 2000 கோடின்றதை அடுத்த 2 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்த 4 ஆண்டுகளில் இதை 6000 கோடியாக உருமாற்றுவதற்கு அந்த பயணத்தில் இன்னைக்கு ஈடுபட்டிருக்கோம். அதை தான் இன்னைக்கு அறிவிச்சோம். பீப்புள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்றது. எப்படி பில்கேட்ஸ் முதல்ல அவர் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்சப்போ எல்லா சாஃப்ட்வேருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எம்எஸ் டாஸ் கொண்டு வந்தாரோ, அதே போல நாங்க இப்ப இந்த ஹெச்ஆர் துறைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இந்த பீப்புள் ஓஎஸ்ன்னு கொண்டு வந்திருக்கிறோம். இதுல ஏஐ அடங்கி இருக்கும், செயற்கை நுண்ணறிவு அடங்கி இருக்கும், இதுல அனலிட்டிக்ஸ் அடங்கி இருக்கும். இதுல எல்லா அம்சங்களும் ஹெச்ஆர் ஒரு மனிதன் கம்பெனியில வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் அந்த எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அம்சங்கள்லையும் ஒரு மனித வளத்தை ஒரு நிறுவனத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது, ஸ்டாஃபிங், ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அந்த மனித வளங்களை நல்ல ஒரு எம்ப்ளாயீஸா அவங்கள உருமாற்றுவதற்கு அவங்களுக்கு பயிற்சிகள் அளித்து அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான அவங்க அந்த நிறுவனத்துடைய உணர்வுபூர்வமாக ஒருங்கிணைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ என்கேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அது எல்லாமே கொடுக்கறது அந்த டெவலப்ல வருது. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டுங்கிறது அந்த மனிதவள கட்டமைப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் சர்வீசஸ், பேரோல், கம்ப்ளைன்ஸ், இதெல்லாம் அதில் வரும். இது ஒரு எண்ட் டு எண்ட் ஹெச்ஆர் கம்பெனியாக சிஎல்ஹெச்ஆர் உருவெடுத்திருக்கிறது. இது தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தமிழகத்தில் எங்களுக்கு அடுத்து இந்த துறையில் இருக்கிறவங்க ஒரு பாதிக்கும் கீழே தான் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்டேட்டஸ் எடுத்திருக்கிறோம். இந்தியா முழுக்க இப்போ 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். முதல் இடத்துக்கு